வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜியா பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சினைகள், கடும் இன்னல்களை அலசுவதோடு தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களம் இறக்கியுள்ளோம் நாங்கள். தற்போது மக்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட சேலம் புதிய பேருந்து நிலையம் மக்களை அச்சுறுத்தும் நிலையமாகவே மாறியுள்ளது. கழிவறை மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் கட்டண கொள்ளை, ஆக்கிரமிக்கப்படும் கடைகள், தொடரும் சட்டவிரோத செயல்கள் என பெரும் இன்னலுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர் சேலம் மக்கள். உரிய முறையில் பேருந்து நிலையம் பராமரிக்கப்படுமா? மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து விரிவாக அலச உள்ளோம். இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயானந்த். இது குறித்து கள தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் சேலத்தில் இருந்து எமது செய்தியாளர் விஜயானந்த். வணக்கம் விஜயானந்த். தற்போது மக்களுடைய வசதிக்காக அமைக்கப்பட்ட சேலம் புதிய பேருந்து நிலையம் மக்களை அச்சுறுத்தும் ஒரு நிலையமாகவே மாறியிருக்கிறது. குறிப்பாக கழிவறை, வாகனம் நிறுத்துமிடங்களில் கட்டண கொள்ளை, மக்கள் நடப்பதற்காகத்தான் நடைபாதை, ஆனால் அவர்கள் நடக்க இயலாமல் ஆக்கிரமிக்கப்படும் கடைகள், தொடரும் சட்டவிரோத செயல்கள் என பெரும் இன்னலுக்கு ஆளாகி தவித்து வருகிறார்கள் சேலம் மக்கள். குறிப்பாக வசூல் வேட்டையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத மாநகராட்சி, மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன? விஜயானந்த், விரிவாக தொடரலாம். கண்டிப்பா சூர்யா, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநகரத்தில் சேலம் மாநகரம் ஒன்று. இந்த சேலம் மாநகரம் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய மைய பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் சேலம் மாநகரத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நகர மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது என்னன்னா சாதாரண பேருந்து நிலையம் இல்ல. இங்க சேலத்துல இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை, தஞ்சாவூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பஸ்கள் இருக்கு. இங்க மட்டுமல்ல, அண்டைய மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி. ஸோ இந்த சேலத்திலிருந்து எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் என்ற இலக்கோடு, இந்த முக்கிய அம்சத்தோடு இந்த மத்திய பேருந்து நிலையம் இயங்குது. இந்த மத்திய பேருந்து நிலையம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5.5 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்ட 4 தளமாக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு 1500 பேருந்துகள் வந்து செல்லுது. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சமா ஒரு நாளைக்கு 65,000 1 லட்சம் வரை பயணிகள் சாதாரண நாள்ல, இதே போல விசேஷ காலங்கள்ல 1 லட்சம் மக்கள், அதாவது 1,50,000 மக்கள் வந்து செல்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பேருந்து நிலையம். சோ இந்த பேருந்து நிலையத்தை பராமரிக்கிற பொறுப்பு சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கு. இந்த ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 65,000க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்ற இந்த பேருந்து நிலையத்தில் அவசியமான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இன்றளவும் கூட எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகள், அதாவது அடிப்படை தேவைகள் அப்படின்னா கழிப்பிட வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் அனைத்தும் கமர்சியல். இந்த மத்திய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் அனைத்தும் கமர்சியல் தான். நடந்தா காசு, நின்னா காசு, உக்காந்தா காசு அப்படிங்கிற ஒரு அவலமான நிலைக்கு இந்த விளம்பர திமுக அரசு சென்றுட்டு இருக்கு. இல்ல என்ன அப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் 106 தற்காலிக கடைகள் இருக்கு, 52 நிரந்தர கடைகள் இருக்கு. அதாவது 106 தற்காலிக கடைகள் மாசத்திற்கு 12,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வழங்குறாங்க. 52 கடைகள் 18,000 பிளஸ் ஜிஎஸ்டி வழங்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 106 தற்காலிக கடைகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல, அதாவது தற்காலிக கடைகள்ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் ஆக்கிரமிப்பு செய்து அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல
4ஆக பிரித்து வாடகைக்கு விடுறாங்க. ஒரு கடைகள் 1.5 லட்சத்துக்கு அதிகமாக ஒரு மாதத்திற்கு வந்து வாடகை விட்டு உள்வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி இந்த 52 கடைகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்னாடி வாடகைக்கு விட்டுட்டு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் காசு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா ஒட்டுமொத்த கடைகள் வந்து 158 கடைகளுக்கு பதிலா இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா கடையாதான் இருக்கு. 300க்கும் மேற்பட்ட கடைகள் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 3 ஷிப்டா, ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிப்ட் வீதம் விதித்து காசு வசூல் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இவ்வளவு கடைகள் இருந்தாலும் கூட பொதுமக்கள் வந்து சென்று அன்றாட, அதாவது இரவு நேரங்களில் வரக்கூடிய பெண்கள் வந்து கழிப்பிடம் செல்ல வேண்டுமான கூட அச்சத்தில் செய்றாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2024 24 லட்சம் ரூபாய் செலவுல வர்ணம் பூசி பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கார்பரேஷன்ல. ஆனா வர்ணம் பூசின மாதிரியும் தெரியல, பராமரிப்பு செஞ்ச மாதிரி தெரியல. இப்ப கடந்த 3 மாதத்துக்கு முன்பாக மழை பெஞ்ச உடனே பஸ் எல்லாம் வந்து மிதந்துட்டு இருக்குது வந்து நாமளே நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா இந்த பேருந்து நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து பஸ் அதுல மிதந்துட்டு தான் போகும். சோ எந்த ஒரு, அதாவது வருமானங்கள் அதிகமாக வந்தாலும் கூட இவ்வளவு மிகப்பெரிய சேலத்தினுடைய மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 65,000 பயணிகள் வந்து செல்கின்ற இந்த அவசியமான பேருந்து நிலையத்தில் ஒரு அடிப்படை வசதி கூட இந்நாள் வரை இந்த விளம்பர திமுக அரசும் இந்த சேலம் மாநகராட்சி நிறுவனம் செய்யப்படல அப்படின்னு தான் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. இங்க சேலம் மாவட்டத்துக்கு வரக்கூடிய பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் காரி உமிழ்கின்ற கேவலமான சூழ்நிலைகள் தான் நிலவிட்டு இருக்கு. இதெல்லாம் செவன காதுல சங்கூதன மாதிரிதான் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் இருக்கு. இதுல இப்போ தற்சமயம் நம்மளோட வந்து ஒரு பயணி இருக்காரு. இதனால வந்து கழிப்பறையில வந்து அவசரத்துக்காக கழிப்பறைக்கு சென்றதுக்கிட்ட அவங்ககிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்க, ரொம்ப வேதனையா இருக்கும். அம்மா அங்க வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, உங்களை கழிப்படை வசதிகள் போய் எவ்வளவு வாங்கினாங்க என்னன்னு சொல்லுங்க. என்னோட பேர் வந்து காவியாங்க. இங்க கழிப்படை வசதிகள் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. இங்க ஆண்களுக்கு அந்தாண்ட வச்சிருப்பாங்கல்ல, அந்த கழிப்படை வசதிகளுமே வந்து போகவே முடியாதுங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி நாற்று அடிக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அசுத்தமா இருக்கும். ஆண்கள்னா கூட பரவாயில்ல, பெண்கள் வந்து அங்க போய் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வருங்க. அதே மாதிரி வேற ஏதாவது சொல்லணும்னா சுத்தமா கிடையாது. இங்க பாருங்க, எதுவுமே வந்து சுத்தமா இருக்காது. ஒரு காலையில சும்மா வந்து கூட்டிட்டு போவாங்க, ஆனா ஒழுங்கா பராமரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்க விலைவாசின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில 10 ரூபான்றது இங்க வந்து ரொம்ப 15 ரூபாய் அந்த மாதிரி வந்து விலை அதிகப்படுத்தி தான் விற்கிறாங்க. ஆனா அதுக்கான தரம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. வேற என்ன சொல்லுவாங்க, இப்ப உங்களுக்கு தேவைகள் வந்து அவசர, உங்களை போல இருக்கிற பெண்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்கும்போது கழிப்பிடம் போகும்போது எப்படி வசூல் பண்றாங்க? காசு அதிகமா வாங்குறாங்களா, என்ன மாதிரி வாங்குறாங்க? இல்ல கட்டண கழிப்பிடத்துக்கு போறது இல்லை. நான் எப்பயும் தெரியும், மேக்சிமம் ஒரு எங்க அதுக்கு போறது இல்லை. நான் இந்த இலவச கழிப்பிடம்னு சொல்லுவாங்கல்ல, அங்கதான் போறேன். அங்க போறதுக்கு நீங்க போகாமே இருந்துக்கலாம், அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் நிஜமா. என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, ஒழுங்கா வந்து மெயின்டைன் பண்றது இல்ல மெயின்டைன் பண்றதுக்கு கொடுக்கற காசை வந்து எங்க போகுதுன்னே தெரியல. இவ்வளவு கொடுக்கறோம் அவ்வளவு கொடுக்கறோன்றாங்க, தெரியல, அது சொல்ல முடியல என்ன பண்றாங்க. அதாவது ஒரு கல்லூரி படிக்கின்ற ஒரு மாணவி தினந்தோறும் நம்மளுடைய பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து பொது கழிப்பிடம் அப்படின்னு சொன்னதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து கட்டண கழிப்பிடத்துக்கு செல்ல அப்படின்னா, கட்டண கழிப்பிடம் வந்து 1:10 1:100 அப்படிங்கிற மாதிரி வந்து விலை அதிகமா வந்து வாங்குறதுனால தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு சிறுநீர் கழிக்க செல்ல ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா வசூல் பண்றாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து பொது கழிப்பிடத்துக்கு செல்றாங்க. பொது கழிப்பிடம் கூட வந்து அவ்வளவு வந்து அசிங்கமாக வந்து அவ்வளவு வந்து வேதனையா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறது கொண்டு
சேலத்துல வந்து ஜனநாயக வாலிப சங்கம், அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம், அதே போல வந்து பொதுமக்கள் இயக்கம் சார்பா இந்த பேருந்து நிலையத்திற்காக மட்டுமே 150க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்காங்க. சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் 2 ஆர்ப்பாட்டம்லாம் இல்ல, 150க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் கூட இந்நாள் வரை, தற்சமயம் வரை இதே நிலை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது தொடர்பா வந்து தோழர் நம்மளோட 150க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தோழர் வந்து பிரவீன் நம்மளோட இருக்காரு. அவர் வந்து நம்மளை பத்தி சொல்ல போற. சொல்லுங்க பிரவீன், உங்களுக்கு விரிவாக எல்லாமே தெரியும். இருந்தாலும் கூட இங்க நடக்கிற அவலங்கள், இங்க நடக்கிற கொடுமைகள், பிரச்சனைகளை குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு இந்த பேருந்து நிலையம் உருவாக்கி. இந்த பேருந்து நிலையக்கு பெயர் என்ன வச்சிருக்காங்கன்னா, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நினைவு மத்திய பேருந்து நிலையம்னு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த அரசு நிர்வாகத்தையும் இந்த மாநகராட்சி நிர்வாகத்தையும் பார்த்து கேவலமா காரி துப்பியிருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கு. 4 நடைமேடை இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் நடைமேடையில பயணிகள் நடக்கவே முடியாத ஒரு சூழல். ஏன்னா அந்த நடைமேடை முழுவதும் கிட்டத்தட்ட 95% ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது கடைகளால. அந்த கடைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மாமூல் தராங்க, காவல்துறையினருக்கும் மாமூல் தராங்க. அதே போல மாநகராட்சி அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்தை விட 3 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு ஆக்கிரமிப்பு செய்து அதை 4ஆக பிரித்து உள்வாடகைக்கு விடக்கூடிய நிலைமை. அதாவது 12,000 ரூபாய் வாடகையை செலுத்திவிட்டு 1,50,000 லட்சம் ரூபாய் வாடகையை வசூலிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. இது ஆளுங்கட்சிகள் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட நிலைமை குறித்து ஏராளமான பயணிகள் எங்களுக்கு நடக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு பல முறை முறையிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்ல. அதே போல 4 நடைமேடையில 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்கைகள் இருந்தது. இப்ப நீங்க போய் பாருங்க, 10 இருக்கை கூட இருக்காது. எல்லா இருக்கைகளும் காணா போயிடுச்சு, எல்லாம் திருட்டு போயிடுச்சு. அதே போல பயணிகளுக்கு மேல மின்விசிறி இருந்தது, 70க்கும் மேற்பட்ட மின்விசிறி இருந்தது. அது எதுவுமே இன்னைக்கு கிடையாது. அதே போல பாலூட்டி நிலையம் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்த முடியாத நிலைமை. அது ஆக்கிரமிக்கப்பட்டு அதையும் கடையாக வாடகை விட்டுட்டாங்க. மாற்றுத்திறனாளிக்கான கழிவறை இன்னைக்கு பூட்டியே கிடக்குது. இது இல்லாத கட்டட கழிவறை 5 கட்டட கழிவறை இருக்குதுங்க. இந்த 5 கட்டட கழிவறையில ஒரு கழிவறைக்கு 2,000 பேர் போனா கூட ஒரு நாளைக்கு 10,000 பேர் போறாங்க. அங்க 2 ரூபா தான் வாங்கணும்னு விதி. ஆனா வாங்குவது எவ்வளவு தெரியுமா? 10 ரூபா, 15 ரூபா. இரவு நேரத்தில் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு 20 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக 1 லட்சம் ரூபாய் கழிவறையில் மட்டும் சம்பாதிக்கிறாங்க. மாசம் 30 லட்சம். இது அரசு கஜானாக்கு போனா பரவாயில்ல, மாநகராட்சி கஜானாக்கு போனா பரவாயில்ல. ஆனா யார் கொள்ளையடிக்கிறா? அதை ஒப்பந்தம் எடுக்கிறவங்க, அதிகாரிகள் அந்த கொள்ளையை பிரிச்சுக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? சாதாரண மக்கள் 10 ரூபா கொடுத்து 15 ரூபா கொடுத்து கழிவறைக்கு போக முடியாதனால 2 பேருந்துக்கு இடையில போய் சிறுநீர் கழிக்கிறான். அதே போல பேருந்து நிலையத்தை சுத்தியும் சிறுநீர் கலக்கிறான். மூத்திர நாத்தத்துல இந்த பேருந்து நிலையம் மூழ்கி கிடக்கிற ஒரு மோசமான நிலைமை கடந்த 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பயணிகளுக்கு குடிக்க தண்ணி கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. எல்லா டேபிளையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உணவகங்கள் திருட்டுத்தனமாக கனெக்ஷன் கொடுத்து தண்ணியை திருடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மின்சார வாரியம் கண்டுகொள்வதே இல்லை. மின்சார ஊழியர்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்ததே கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. எல்லா மின் மீட்டர்லயும் கரண்ட் திருடுறது. 1 மீட்டர் வச்சு 10 கடைக்கு கரண்ட் எடுக்கிறது. விடிய விடிய எரிஞ்சிட்டு இருக்கும் லைட்டு, ஆனா கரண்ட் பணம் கம்மியா தான் வரும். அப்ப இப்படி மின்சாரத்துறை நஷ்டமாவதற்கு, மின்சாரம் திருடுவதற்கு மின் ஊழியர்களும் இதுக்கு மின் அதிகாரிகளும், மின்துறை அதிகாரிகளும் இப்ப வந்து ஒவ்வொரு கடைக்கு வந்து இண்டிவிஜுவலா அவங்க வந்து இப்ப கடை வாடகைக்கு விட்டாங்க அப்படின்னா மின்சார திருடுன்னு சொல்றீங்க இல்லையா? கடை வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்துறதுக்கு அவங்க தானே கட்டணும். இது எப்படி திருட்டு நாட்டுக்கு? அதாவது ஒரு கடைக்கு நீங்க மீட்டர் வாங்கியிருப்பீங்க, அந்த 4 கடைக்கு விழும்பொழுது 4 கடையும் பயன்படுத்துது, விடிய விடிய பயன்படுத்துது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா மீட்டருக்கு மேல, அதாவது மீட்டருக்கு முன்னாடியே மின்சார இணைப்பை கொடுத்து இவங்களா ஒரு தனியார் மின் உயர் ஆளுநரை வர வச்சு மின்சாரம் கொடுத்து திருடுற ஏற்பாடு. அப்ப மீட்டரே ஓடாது, ஆனா 4 கடைக்கு விடிய விடிய 24 மணி நேரமும் மின்சாரம் வரும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. இதனால மின்துறைக்கு நஷ்டம் ஏற்படுது. இது ஒரு பக்கம் குடிநீர் இல்ல. இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா, பல நேரங்கள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எங்கேயுமே ஒர்க் ஆகாது.
பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியா 10 பேர் பிட் பாக்கெட்னால பாதிக்கப்படுறாங்க, பைய புடிக்கிட்டு போயிடுறாங்க. அதே போல குடிகாரர்கள் இரவு நேரத்தில் பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் 3 பேர் 4 பேர் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு திறந்தவெளி பார் மாதிரி இந்த பேருந்து நிலையம் நடக்குது. ஆக திறந்தவெளி பாராக, குடிநீர் இல்லாம, அச்சத்தோடு, சமூக விரோதிகளுடைய கூடாரமாக, இப்படி திருட்டு பயத்தோட இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமைங்கிறது இந்த பேருந்து நிலையம். கொஞ்சம் மழை பெஞ்சா போதும் பேருந்து நிலையம் முழுவதும் குளமாக மாறிடும். எங்கேயுமே சாக்கடை போகாது. எல்லா சாக்கடைகளும் குப்பைகள் நிரம்பி கிடக்கும். துப்புரவு பணியாளர்கள் வைத்து அதை சுத்தப்படுத்துவதற்கான ஏற்பாடுங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தில் 65,000 இருந்து 1.5 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கணும். நீங்க கணக்கு போய் பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல 20 பேர் இருக்கும். ஆனா உண்மையிலேயே வேலை செய்யறது யாரு? 10 பேர். போன மாசம் வரைக்கும் ஏவிஆர் சொர்ணமகாலுங்கிற ஒரு தனியார் நிறுவனம் உதவி பண்ணாங்க ஊழியர்களை வைத்து. அவங்களும் விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இப்ப மாநகராட்சி ஊழியர்கள் 10 பேர் கூட வேலை செய்யல. கணக்குக்கு 20 பேர் இருக்கும். ஆனா 50 பேர் செய்யக்கூடிய வேலைகள் தினசரி இருக்கு. ஆக இந்த பேருந்து நிலையத்தில் சைக்கிள் ஸ்டாண்டு, ஏங்க சைக்கிள் ஸ்டாண்ட்ல 5 ரூபா வாங்கணும். சைக்கிள் ஸ்டாண்ட்னா சைக்கிள் நிறுத்த போறது கிடையாது, இருசக்கர வாகனம் தான் நிறுத்த போறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு இருசக்கர வாகனம் நிறுத்தணும்னா 25 ரூபா. அது இரவு 11 மணிக்கு நிறுத்திட்டு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு 25, இன்று ஒரு 25, 50 ரூபா கேட்கிறான். கிட்டத்தட்ட ஒரு பகல் கொள்ளை நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. சாதாரண மக்கள் வந்தா, வசதியற்ற மக்கள் பேருந்து நிலையத்தில் பயன்படுத்துறது யார்? பேருந்தை பயன்படுத்துறது வசதியற்ற மக்கள் தான். அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? கார்ல போயிடுறாங்க, ட்ரெயின்ல போயிடுறாங்க. ஆக இங்க சாதாரண மக்கள் தான் வராங்க. இங்க சாதாரண மக்கள் கடைகள்ல ஒரு டீ குடிச்சா 15 ரூபா, ஒரு குழந்தைக்கு பால் வாங்கினா 25 ரூபா, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 35 ரூபா. எல்லா பொருட்களும் எம்ஆர்பியை விட கூடுதலாக தான் வாங்கும். அதே போல தின்பண்டங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியானது, கெட்டு போனது, இப்படிப்பட்ட ஏற்பாடு தான் இருக்கு. ஆனா குட்கா கிடைக்கும், எங்கு பார்த்தாலும் குட்கா கிடைக்கும், தடை செய்யப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். என்ன சொல்றீங்க இப்ப தடை செய்யப்பட்ட குட்காலாம் நிறைய பிடிக்கிறேன்னு சொல்றாங்களே? அதான் சார் பிடிக்கிறாங்க, கணக்குக்கு பிடிப்பாங்க. ஆனால் 24 மணி நேரமும் பேருந்து நிலையத்தில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்குது. அதே போல பேருந்து நிலையத்துக்கு வெளியே போனீங்கன்னா 5 சாராய கடை, 5 சாராய கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்க ஒவ்வொரு கடையும். ஆனா விடிய காலையில எல்லா நேரங்களையும் சாராயம் கிடைக்கும், அதாவது பிராந்தி கிடைக்கும். அப்ப எல்லா ஏற்பாடும் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கு. ஆனா எது செய்யணுமோ அது இல்ல, எது கூடாதோ அதெல்லாம் இருக்கும். இல்ல இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய பேருந்து நிலையத்தை வச்சு அதிகாரிகளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் லஞ்ச பணமா கிடைக்கும் நினைக்கிறீங்க? சட்டவிரோதமாக இந்த பேருந்து நிலையத்தை வைத்து அரசு அதிகாரிகள் குறைந்தபட்சம் என் கணக்கு முன்ன பின்ன இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய், மாசம் 60 லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை மக்களிடம் வழிப்பறி மாதிரி பிடுங்கி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கு. இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளேயே ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 பேர் பணியாற்றுறாங்க. ஆனா அவங்க எங்க பணியாற்றுறாங்கன்னே தெரியல. இந்த பேருந்து நிலையத்தில் 2 காவலர்கள் தான் இருப்பாங்க. அவங்களும் எங்கேயாவது பாவம் ஒரு சில நேரம் வந்துட்டு போவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் 24 மணி நேரமும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இந்த பேருந்து நிலையத்தில் உருவாயிருக்கு. தொடர்பா நீங்க பல போராட்டம் நடத்திருக்கீங்க. இதுல இல்லாம திமுக அரசோட கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் போராளியா நடத்தியும் கூட உங்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பு கொடுக்கலையா? என்ன சொல்றீங்க? ஐயா, இந்த கூட்டணி தேர்தல் அப்படிங்கறதெல்லாம் வேற. மக்களுடைய பிரச்சனைன்னு சொன்னா இப்ப இருக்கிற திமுக ஆட்சி காலத்திலயும் சரி, இந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். போராட்டத்தினுடைய விளைவாக சில அதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க, ஆக்கிரமிப்புகள் அகற்றுவாங்க. அடுத்த 2 நாட்கள் மறுபடியும் பழையபடி வந்துடும். ஒரு போராட்டம் நடத்தினா டேப்ல தண்ணி வரும், 2 நாள் கழிச்சு தண்ணி வராது. ஒரு போராட்டம் நடத்தினா கட்டண கழிப்பிடத்துல காசு குறைவா வாங்குவாங்க, 2 நாள் கழிச்சு மறுபடியும் கூடுதலா வாங்குவாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றப்படும், 2 நாள் கழிச்சு மறுபடியும் கடைகள் எல்லாம் மறுபடியும் அதே இடத்துல உட்காந்துக்கும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை தான். கிட்டத்தட்ட 130 முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு மாதிரியான ஒரு நாடகம் தான் நடந்துச்சு.
அது மட்டுமல்ல, இந்த பேருந்து நிலையத்தில் அடுப்பு வைக்கக்கூடாது, சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது. ஆனா அதுக்கு புறம்பாக ஒவ்வொரு கடைகளையும் சிலிண்டர் வச்சிருக்காங்க, அடுப்பு வச்சிருக்காங்க. பிளாட்பாரத்தில் நடைமேடையில கொத்து புரோட்டா போட்டுட்டு இருக்கிறான், நடைமேடையில ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு இருக்கிறான். இதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல். இங்க இருக்கிற அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்கறாங்க. அதிகாரிகளை நீங்க குற்றவாளியாக சேர்த்து நீதிமன்றமே தானா முன் வந்து இந்த வழக்கை எடுத்து இந்த பேருந்து நிலையத்தை பாதுகாத்த வழிய வேற எந்த வகையிலையும் எந்த ஆட்சி வந்தாலும் காட்சி மாறுவதே கிடையாதுங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. ரொம்ப நன்றி. அதாவது இவர் சொல்றதை கேட்டா நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு நாளைக்கு வந்து கிம்பளமாக லஞ்ச பணமாக 3 லட்சம் ரூபாய், அதாவது 3 லட்சம் ரூபாய் இந்த மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த நம்ம மக்களோடு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடைய பதிவின் மூலியமாக உயர் அதிகாரிகள், ஏன்னா உயர் அதிகாரிகள் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதிகாரிகளே வந்து லஞ்சம் வாங்கின்ற சம்பாதிக்கின்ற தினந்தோறும் பணம் வருகின்ற இந்த பேருந்து நிலையத்திற்காக எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்வார்களா இல்லையா என்று கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இங்க 300க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளது. அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு வந்து சராசரியாக வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம் வரும்போது இந்த பொதுமக்களை இவர்கள் கண்காணிப்பார்களா பாதுகாப்பார்களா என்பது கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்குது பின்னாடி தான் வந்து பள்ளப்பட்டி காவல் நிலையம் இருக்கு. இப்ப நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இப்ப இருந்து என்னுடைய பின்பகுதி தான் வந்து பள்ளப்பட்டி காவல் நிலையம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணார் இல்லைங்களா. அந்த காவல் நிலையம் வந்து இருக்கு, முன்னாடி போயிட்டு இருக்க. அந்த காவல் நிலையம் வந்து எந்த ஒரு மத்திய பேருந்து நிலையத்திலையுமே கூட காவல் நிலையம் வந்து பேருந்து நிலையத்தை ஒட்டியே இருக்கணும் அப்படி கிடையாது. ஆனா நீங்களே பார்க்கலாம், நம்மள ஒளிப்பதிவாளர் வந்து காவல் நிலையத்தை வந்து போக்கஸ் பண்ணுவாங்க, காமிச்சிட்டு இருக்காரு, எலியில் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு கீழேயே சேலம் மாநகர பள்ளப்பட்டி காவல் நிலையம் சட்ட ஒழுங்கு குற்றப்பிரிவு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காவல் நிலையத்திற்கு ஒட்டியதான் வந்து பேருந்து நிலையத்துக்கு ஒட்டியதான் வந்து இந்த காவல் நிலையமும் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளும் அவர் பதிவிட்ட மாதிரி பயணிகளுக்கு வந்து முழுமையாக பாதுகாப்பு வசதிகளோ எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளே கிடையாது. இப்ப இரவு நேரங்கள்ல வரக்கூடிய பயணிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சேலம் மத்திய பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. இங்க சேலம் மாநகராட்சி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல செலவு செய்திருக்கிறோம் என்று கணக்கு காமிக்கும் சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் எங்கே செலவு செய்தார்கள், எதற்காக செலவு செய்தார்கள் என்பது நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனா அடிப்படை தேவைகளான ஒரு நாளைக்கு 65,000 பயணிகள் வந்து செல்கின்ற இந்த மத்திய பேருந்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை என்று மக்களோட ஜெயா பிளஸ் என்று கடும் குற்றம் சாட்டுகிறது. ஆக்கிரமிப்பு, கட்டண கொள்ளை, சுகாதார சீர்கேடு, குற்ற நிகழ்வுகள், போதைப் பொருளின் வழக்கமும் படுஜோர். ஆனால் மக்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறி. தொடர்ந்து சேலம் புதிய பேருந்து நிலையத்தினுடைய நிலைமையையும் சேலம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையையும் விவரித்தமைக்கு களத்தில் இருந்து நன்றி விஜயானந்த். நேயர்களே, இன்னல்களை களையக்கூடிய ஒரு தீர்வுதனை தேடி அந்த முயற்சியின் முதல் நாடியாய் மக்களோடு ஜெயா பிளஸ். மீண்டும் நாளையும் மக்களுக்கான இன்னல்கள் குறித்து மக்களோடு மக்களாய் நாம் கரம் கோர்த்து நிற்போம். இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் உடன்.